கருணாநிதியின் மூத்த மகன் முத்து காலமானார். கதறி எழுத ஸ்டாலின். மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியோட மூத்த மகனும் நடிகருமான முத்து உடல்நல குறைவால உயிரிழந்த சம்பவம் முதல்வர் ஸ்டாலின் குடும்பத்தார் மத்தியில சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. கருணாநிதி பத்மாவதியோட மூத்த மகனா 1948ல பிறந்தவர் தான் முத்து. இப்ப அவருக்கு வயசு 77 ஆகுது. அந்த காலத்துல கருணாநிதி பல படங்களுக்கு கதை வசனம் திரைக்கதை எழுதி கொடுத்ததால அவரோட மகன் முத்து சினிமாவில் என்ட்ரியாக வசதியா இருந்துச்சு. அந்த வகையில பூக்காரி, அணையா விளக்கு, பிள்ளையோ பிள்ளை, சமையல்காரன் உள்ளிட்ட சில படங்களை நடிச்சாரு. நடிகரா மட்டுமல்லாம சொந்த குரல்ல நிறைய பாடல்களையும் பாடி ரசிகர்களை இம்ப்ரெஸ் பண்ணாரு. அதோட கடந்த 2012ஆம் வருஷம் வெளியான மாட்டுத்தாவணி படத்துல தேவாவோட இசையில அன்னமலரே பாடலை பாடின நிலையில அதுவே அவருடைய கடைசி திரைப்பயணமா அமைஞ்சது சோகத்தோட உச்சம். கருணாநிதியோட சில மனஸ்தாபம் ஏற்பட்டு அவரை விட்டு பிரிஞ்ச முத்து சென்னை ஈஞ்சம்பாக்கத்துல குடும்பத்தோட வாழ்ந்து வந்தாரு. கடந்த சில நாட்களுக்கு முன்ன சென்னையில இருக்கிற பிரபல தனியார் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் சிகிச்சை பலனளிக்காம இன்று காலையில உயிரிழந்ததா தகவல்கள் வெளியாகி இருக்கு. இதை தொடர்ந்து அவருடைய உடல் ஈஞ்சம்பாக்கத்துல இருக்கிற அவருடைய வீட்டுல அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கு. மேலும் முத்து உடலுக்கு அவருடைய தம்பியும் முதல்வருமான ஸ்டாலின் நேர்ல போய் அஞ்சலி செலுத்தினது குறிப்பிடத்தக்கது.